ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம், ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து தியோடர் பிசா, அவருடைய பேர் தியோடர் பிசா, சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். இது பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு 1600களில் உள்ள நடந்த சம்பவம். எருசலேம் நகரில் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆலயம் கட்டினாங்க, அது இயேசு கிறிஸ்து மரித்த இடம் என்று சொல்லி, அங்கே சிலுவை துண்டுகள் இருந்துன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த துண்டுகளை சேகரித்து வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருந்த அந்த காலங்களில் ஒரு பெரிய மன்னன் அவன் என்ன பண்ணான், மரித்த பின்பு தன்னுடைய சிலைக்குள்ள அந்த அந்த சிலுவையினுடைய துண்டை உள்ளே வைங்க, அப்போதான் எதுவும் கெடுதல் வராது அப்படின்னு நம்பினான். அப்போ சில பேர் நம்பிக்கை அப்படின்னா இப்படி சிலுவை போடுறதுல, சிலுவை மரத்தின் மேலே அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வழியே அதை நம்ம தூக்கி பிடிக்கிறதுல நல்லதில்லை இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. சில பேரும் இயேசு நாமத்தில் சிலுவையின் அடையாளத்தை போட்டு பிசாசு ஓடுறது இப்படிலாம் செய்கிறாங்க. அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் உண்மையான சிலுவையின் வாழ்க்கை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளதான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது அஞ்ஞானமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்குது. அப்போ சிலுவையின் உபதேசத்துக்குள்ள கிரைஸ்ட் உபதேசம், அர்ப்பணிப்பு, மன்னிப்பு, இப்படிப்பட்ட அனுபவங்களில் சிலுவையின் உபதேச அனுபவங்களை நாம் வரணும். அந்த சிலுவையின் உபதேசத்துக்குள்ள தான் நாம் வரணும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சிலை வழிபாடுகள்லையும் சிலுவை வழிபாடுகள்லையும் போயிடுறாங்க. அது தவறான முறை, தவறான ஆவிக்குரிய வாழ்க்கை. சிலுவையினுடைய வழிபாட்டில் நம்ம போகக்கூடாது, சிலுவையின் உபதேசத்தின் வழிபாட்டில் தான் போகணும். ஆவிக்குரிய ஏன் மரித்தார், எதற்காக சிலுவையில் மரித்தார், அதை புரிந்து அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான இதை பேசினா மெசேஜ் போடும். இது நான் உங்களுக்கு சில துணுக்கு புரிஞ்சுக்கங்க. அப்போது அந்த உபதேசங்களுக்குள்ள, அந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் நடப்பீங்கன்னா நீங்கள் பலனாக இருப்பீங்க, நீங்கள் ஞானவானாக இருப்பீங்க, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் தகுதியுள்ள பாத்திரமாக மாறிடுவீங்க. இப்போ அன்னைக்கு காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்படிப்பட்ட உபதேசங்கள் பெருகி கிடந்தது, மலிஞ்சு கிடந்தது. இன்றைக்கி ஹைப்பர் கிரேஸ்னு ஒரு டீச்சர் இருக்கிற மாதிரி அன்றைக்கி அது மாதிரி விஷயங்கள்லாம் மலிஞ்சு கிடந்தது. அப்போ தான் இந்த தியோடர் பிசா என்கிற வழக்கறிஞர் நிறைய எழுத்துக்களை எழுதினார், நிறைய உபதேசங்கள், நிறைய விஷயத்தை ஒரு நபர் மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தார். இந்த காலங்களில் தான் மார்ட்டின் லூதர்லாம் அவங்களாம் பைபிளை என்ன பண்ண மொழிபெயர்த்தார். பார்த்திங்கன்னா இந்த கிங் ஜேம்ஸ் அப்போல்லாம் எல்லாமே இப்போ தான் வந்துச்சு. இவர் மேரேஜ் பண்ண ஒரு மனுஷன் தான், ஆனால் குழந்தை கிடையாது அவருக்கு. இவருடைய மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் எல்லா இடங்களும் பரவிச்சு. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் சிலுவையின் உபதேச போதனைகள் வெளிச்சென்று வெளியே வர ஆரம்பிச்சது. சிலுவை என்கிற அடையாளத்தோடு கூட அல்ல, சிலுவையின் உபதேசம் என்கிற அடையாளத்தோடு கூட அந்த உபதேசம் வளர ஆரம்பிச்சு. இந்த தியோடர் பிசா சிலுவையின் உபதேசத்து குறித்து மிக அழுத்தமாய் பேசினார். சுவிட்சர்லாந்து தேசத்தில் மிக அழகாய் பரவினது. அநேகர் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக மாறினார்கள். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த தியோடர் பிசா அவருடைய கருத்துக்காக ஸ்தோத்திரம், அவருடைய எழுத்துக்காக ஸ்தோத்திரம், அவருடைய செயலுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கு. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவபலனாயிருக்கும். வசனத்தின் பிரகாரம் பிதாவே ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு பலனாய் மாறட்டும். இந்த சிலுவையின் உபதேசம் இந்த பிள்ளைகள் மத்தியில் கடந்து போகட்டும், பலத்த காரியங்களை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.